வலிந்து திணித்து எம்மை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை, அங்கங்கே வந்தமரும் புத்தரை, மத திணிப்பை, மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு விழிப்பு. அன்பான அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் விழிப்பு நிகழ்வோடு இணைந்திருக்கின்றீர்கள். விழிப்பு நிகழ்வோடு என்று எங்களோடு இணைந்திருக்கிற திரு சபா கோதாஸ் அவர்கள் வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சபா கோதாஸ் அவர்கள் வடக்கு மாகாண சபையின் உறுப்பினராகவும் அது மட்டுமல்லாமல் ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் இன்னும் சிறப்பாக அரசியல் ஆய்வுகளோடு சிறப்பாக மிளந்து நிற்கின்ற ஒரு அரசியல் ஆய்வாளராகவும் அத்தோடு பல பொது வேலை திட்டங்களை அரசியல் நோக்கோடும் தமிழ் சமுதாயத்துக்கான விடயங்களை எடுத்து வருகின்றவராகவும் எங்கள் தொலைக்காட்சியோடு பல வருடங்களாக இணைந்து வருகின்றார். அந்த வகையில் இன்றும் விழிப்போடு இணைந்திருக்கின்றோம். விழிப்பின் இன்றைய நிலைப்பாடுகள் பற்றிய விடயங்களை நாங்கள் பார்க்க போவமாக இருந்தால், இப்பொழுது உண்மையிலேயே சுயாட்சி சுயநிர்ணயம் என்று பல விடயங்களை பேசப்படுகின்றது. அந்த வகையிலே இன்று இருக்கின்ற சூழ்நிலைகள் எவ்வாறு தாயகத்தில் இந்த எங்களுடைய விழிப்பு நிகழ்விலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது? இலங்கை தீவில் இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பிற்பாடு தமிழ் மக்கள் தங்களுடைய சுதந்திரத்துக்கு முன்பாக இருந்த சுயநிர்ணய உரிமையை, அதாவது இறமையை இழந்த ஒரு இனமாக 48ஆம் ஆண்டுக்கு பிறகு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதாவது அது குறிப்பாக இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறை 1833ஆம் ஆண்டு பிரித்தானியரால் கொண்டு வரப்பட்டாலும் பிரித்தானியர் இலங்கையிலிருந்து வெளியேறியதன் பிற்பாடு தமிழர்களுக்கு முற்றுமுழுதாக அவருடைய சுயநிர்ணய உரிமையும் இறமையும் மறக்கப்பட்டது. அதன் காரணமாகத்தான் இந்த நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 78 ஆண்டுகளாக இந்த இனப்பிரச்சனை என்பது, தேசிய இனப்பிரச்சனை என்பது ஒரு முடிவில்லாத ஒரு விடயமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருப்பது இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு. இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு முறைதான் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் தங்களுடைய சுயாட்சியை அல்லது தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை தங்களுடைய மரபுவழி தாயகத்தில் மேற்கொள்ள முடியாமல் மிக பெரும் தடையாக இருக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு முறை எப்படி இந்த நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது, அதற்கு யார் மூல காரண கர்த்தாக்களாக இருந்தார்கள், அதன் காரணமாக தமிழ் மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டார்கள், எதிர்காலத்தில் அந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு முறை எவ்வாறு நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அதற்கான சூழ்நிலைகள் ஏது நிலைகள் சிங்கள தரப்பிடம் இருக்கிறதா அல்லது தமிழர் தரப்பு அதை சாதுரியமாக கையாளக்கூடிய நிலையில் தற்போது இருக்கிறதா என்பது பற்றி இதில் நாங்கள் ஆழமாக பார்ப்போம். இதில் ஒரு பக்கமாக பார்ப்போமாக இருந்தால் சரி, இந்த ஒற்றையாட்சி என்ற விடயத்தில் நாங்கள் இருப்போமாக இருந்தால், இது ஆரம்ப காலத்திலே நாங்கள் எங்களுக்கான தாயகம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தோம். இப்பொழுது 2009க்கு பின் போர் மானிக்க பின் எங்களுக்கான 13வது திருத்த சட்டத்தின் மூலம் கிடைக்கும் என்றிருந்தோம். இதில் இந்த ஒற்றையாட்சிக்கும் இந்த 13வது சட்டத்துக்குமாக இருக்கின்ற விவரணங்கள் உங்களுக்கு முழுமையாக தெரிந்தது. அறிந்து கொள்ளாதவர்களுக்கு நீங்கள் அதை பற்றி ஒரு தரவு தர முடியுமா? இந்த இலங்கை தீவில் குறிப்பாக, அதாவது ஆரம்ப காலங்களில் நான் குறிப்பிடுவது, இந்த ஐரோப்பியர்கள் வருவதற்கு முன்பாக இலங்கை தீவில் உண்மையிலேயே 3 ராச்சியங்கள் இருந்தது. கண்டி ராச்சியம், யாழ்ப்பாண ராச்சியம், அதே போல கரையோர ராச்சியம் சொல்லி 3 வகையான பிரிவுகளாக இருந்தது. அதில் குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு பகுதிகள் முழுவதும் தமிழ் மன்னர்களுடைய ஆளுகைக்கு கீழ் தான் இருந்தது. கண்டியில் கண்டி சிங்களவரும் கரையோரத்தில் கரையோர சிங்களவர்களும் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்ட பிறப்பில் கண்டி சிங்களவர்களுக்கு எதிரான நிலையில் தான் கரையோர சிங்களவர்கள் இருந்தார்கள். கரையோர சிங்களவர்களுக்கும் கண்டி சிங்களவர்களுக்கும் இடையிலே திருமண உறவுகள் கூட இல்லாமல் ஒரு எதிரும் புதிருமான நிலைமையில் தான் அதில் அவர்கள் அன்றைய காலகட்ட பிறப்பில் இருந்தார்கள். ஆனால் இந்த ஐரோப்பியர்களில் குறிப்பாக போர்த்துகீசர் ஒல்லாந்தர்களை கடந்து இந்த பிரித்தானியர் வந்ததன் பிற்பாடு
குறிப்பாக அவர்கள் கரையோர பகுதிகளையும் கைப்பற்றி அதன் பின்னதாக 1815ஆம் ஆண்டில் கண்டி ராசதானியையும் கைப்பற்றிக் கொள்கிறார்கள். கண்டி ராசதானியை கைப்பற்றிய பிறகு இலங்கை முழுவதும் அவர்களுடைய ஆளுகைகள் வந்த பிற்பாடு அவர்கள் இலங்கை முழுவதையும் இலங்கையில் 1833ஆம் ஆண்டு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறை கொண்டு வரப்படும். 1833ஆம் ஆண்டு இலங்கையில் பிரித்தானியர்களால் கோல்புரூக் யாப்பு கொண்டு வரப்படுது. அது இலங்கை தீவு முழுவதும் ஒரு நிர்வாகத்துக்கு கீழ் ஒற்றையாட்சி கட்டமைப்புக்கு கீழ் கொண்டு வரப்படும். இது இலங்கை தீவில் உண்மையிலே இந்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை கொண்டு வந்தது சிங்களவர்கள் அல்ல, முதலில் பிரித்தானியர்கள் தான் இங்கு கொண்டு வந்திருந்தார். அவை அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக 1910ஆம் ஆண்டு மக்களின் யாப்பு என்று சொல்லி 2வது யாப்பு கொண்டு வரப்படும். பின்னர் 3வதாக 1921 மெனிங் யாப்பு என்று 3வது கொண்டு வரப்படும். பின்னர் 1924 மெனிங் டிவன்செயர் யாப்பு என்று சொல்லி கொண்டு வரப்படும். பின்னர் 1931ஆம் ஆண்டு டொனமோர் யாப்பு என்று கொண்டு வரப்படும். பின்னர் 1947ஆம் ஆண்டு சோல்பரி யாப்பு கொண்டு வரப்படும். ஆகவே இவ்வளவு யாப்புகளும் இலங்கையில பிரித்தானியர் ஆளுகையில் இருக்கிற போது கொண்டு வரப்படும். இறுதியாக கொண்டு வரப்பட்ட சோல்பரி யாப்பில், அதாவது அவர்கள் உண்மையிலே அந்த சிறிய எண்ணிக்கையில் வாழுகிற சிறுபான்மை சமூகம் என்று சொல்லப்படுகிற சிங்களவர் தவிர்ந்த ஏனைய இனங்களினுடைய ஒரு பாதுகாப்பு கருதி அந்த சோல்பரி யாப்பில் 29வது திருத்தம் என்பதை கொண்டு வருகிறார். அந்த 29வது திருத்தம் தான் அந்த சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அவர்களால் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் இந்த இலங்கை தீவை பிடிக்கும் போது இருந்த 3 ராசதானிகளையும் அவர்கள் இல்லாதொழித்து ஒரு ஒற்றையாட்சிக்கு கீழ் கொண்டு வந்திருந்தார்கள். இந்த தவறு உண்மையிலே பிரித்தானியர்களால் தான் அங்கு இழைக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பிற்பாடு DS ஜனநாயகாவில் இருந்து தொடர்ச்சியாக மாறி மாறி வந்த அரசாங்கங்கள், குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வருகிற போது ஸ்ரீமாபோ பண்டாரநாயக்கா 1972ஆம் ஆண்டு இலங்கையை குடியரசாக மாற்றுகிறார். குடியரசாக மாற்றுகிறதோட இலங்கை ஒரு பௌத்த சிங்கள நாடாக பிரகடனப்படுத்தப்படும். அதுல 1972ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு யாப்பு ஸ்ரீமாபு பண்டாரநாயக்க அரசாங்கத்தால கொண்டு வரப்படும். அதில முற்று முழுதாக தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமைகள், அவருடைய ஆட்சிக்குரிய அதிகாரங்கள் எல்லாமே புறந்தள்ளப்பட்டு தனி பௌத்த சிங்கள ராட்சியமாக இலங்கை என்ற பெயர்ல இருந்த நாட்டை ஸ்ரீலங்கா என்று அந்த அரசியலமைப்பு மாற்றிக்கொள்கிறது. 1972ஆம் ஆண்டில் தான் இலங்கை ஸ்ரீலங்காவாக மாற்றமடையும். அதுக்கு பிற்பாடு ஆட்சிக்கு வந்த ஸ்ரீமாவுக்கு பிற்பாடு ஆட்சிக்கு வந்த ஜிஆர் ஜெயவர்தனா என்ன செய்கிறார் என்றால் 1978ஆம் ஆண்டு அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒன்றை கொண்டு வந்தார். அதன் மூலமாக முழுமையாக பௌத்த சிங்கள நாடாக எதையும் எந்த நேரத்திலும் முடிவெடுக்கக்கூடிய வகையில் அந்த அரசியல் அமைப்புக்குள் ஜனாதிபதிக்கு ஒரு நிறைவேற்று அதிகாரம் வழங்கப்பட்டது. அந்த நேரத்தில் அது பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம், ஜேஆரினால் ஒரு ஆணை பெண்ணாக்க முடியாது ஒழிய மற்ற எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் என்ற வகையில் அந்த அரசியல் அமைப்பில் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவை இதன் பிற்பாடு இந்த 78ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பு 2ஆம் குடியரசு யாப்பு தான் தற்போது வரை நடைமுறையில் இருக்கு. இந்த அரசியல் அமைப்பு இருந்து கொண்டிருக்கிற போதுதான் 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் 13வது திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த 13வது திருத்தம், அதாவது அன்றைய காலகட்ட பரப்பில ஆயுத போராட்ட இயக்கங்களினுடைய முதலாம் கட்ட வளர்ச்சி ஒன்று அங்கு ஏற்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட விடுதலை புலிகள் தரப்பில் 650 போராளிகள் மாவீரர்களாகி இருக்கிற ஒரு காலகட்டம். அதே போல ஏனைய இயக்கங்களிலும் போராடி குறிக்கப்பட்டாக்கள் இறந்திருந்த சந்தர்ப்பங்களும் இருந்தது. அவை அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த 13வது திருத்தம் இந்தியாவினுடைய மத்திய அரசினுடைய அன்றைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்களால கொண்டு வரப்பட்டது. அந்த
13ஆம் திருத்தம் கொண்டு வரப்படுகிற பொழுது உண்மையிலேயே தமிழர் தரப்பு அதில் ஒரு அங்கமாக அதில் பேச்சுவார்த்தை மேசையிலேயோ அல்லது அந்த திருத்தங்கள் சம்பந்தமான விடயங்கள் கொண்டு வருகிற போதோ அவர்களை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ளாமல் வெறுமனே இந்திய மத்திய அரசாங்கம் ஜெயவர்தனாவின் எதிர்ப்பின் மத்தியில் ஜெயவர்தனா உண்மையிலே அந்த காலத்தில் அந்த திருத்தம் கொண்டு வருவதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய எதிர்ப்பின் அடிப்படையில், அதாவது ஒரு வேண்டா பெண்டாட்டிக்கு தாலி கட்டுவது போலதான் அந்த செயற்பாடு அங்கு அரங்கேறியது. அது உண்மையிலே தொடர்ச்சியாக அந்த விடயம் ஒரு பலவீனப்பட்ட நிலைமையில் தான் அந்த அரசியல் அமைப்புக்குள் 13ஆம் திருத்தம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த திருத்தம் உண்மையிலேயே இந்த 2ஆம் குடியரசு யாப்பு ஒரு பலமான ஒற்றியாட்சி கட்டமைப்பை கொண்டிருக்கிற யாப்புக்குள் அப்படியான ஒரு திருத்தம் உட்புகுத்தப்பட்டமை மாகாணங்களுக்கான அதிகாரங்களை பகிர்வதற்கான ஏற்பாடுகளை கொண்டிருக்கவில்லை, மாறாக அதிகாரங்களை பரவலாக்கி இருந்தது. அந்த அதிகாரங்கள் என்பது அரசியல் அதிகாரத்தை விட சிங்கள அரசுகளினால் நிர்வாக அதிகாரங்கள் தான் பகிரப்பட்டிருந்தன. ஆகவே இதன் காரணமாகத்தான் இந்த யாப்பு மிக பலவீனமான ஒரு நிலைமையை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. அதனால்தான் அந்த காலகட்ட பரப்பில் இருந்த தமிழர் விடுதலை கூட்டணியாக இருக்கலாம் அல்லது தமிழீழ விடுதலை புலிகளாக இருக்கலாம், இன்று ஆட்சியில் இருக்கிற அன்றகுமார அரசாங்கத்தினுடைய ஸ்தாபக தலைவர் ரோகண விஜயவீர தரப்பாக இருக்கலாம், எல்லோருமே அதை எதிர்த்திருந்தார்கள். உண்மையிலே ரோகண விஜயவீர தரப்பு இந்த நாட்டுக்குள் தமிழ் மக்களுக்கான ஒரு சுயநிர்ணய உரிமை கிடைக்கக்கூடாது என்ற வகையில் தான் அவர்கள் எதிர்த்திருந்தார்கள். தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழீழ விடுதலை புலிகள் போன்றோர் தங்களுடைய கோரிக்கைக்கும் போராட்டத்துக்கும் தங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்கும் அது ஏற்புடையதான ஒரு தீர்வு அல்ல என்ற வகையில் தான் அவர்களால் அது நிராகரிக்கப்பட்டது. ஆகவே இந்த ஒற்றியாட்சி கட்டமைப்பு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை முடிவுறுத்த முடியாத அளவுக்கு ஒரு தடையாக இருக்கிறது. இதுதான் உண்மையான விடை. நீங்கள் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ற ரீதியிலே முழுமையான தகவல்களை எங்களுடைய மக்கள் பார்ப்பதற்காக கொடுத்திருக்கின்ற அறிந்து கொள்ளாதவைக்கு இதை அறிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பார்க்க போனால், நாங்கள் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றிணையாமலுக்கு பிரிந்து நின்று ஒவ்வொரு கோரிக்கைகளை வைப்பதன் மூலம் எங்கள் மக்களுக்கான பாதகமான விடயங்களை இதை கொண்டு இருக்கின்றது. அருமையான விடயம். எங்களுடைய தமிழர் தரப்பு உண்மையிலேயே கடந்த கால விடயங்களை, கடந்த கால வரலாற்று சம்பவங்களை அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வராமல் தங்களுக்குள் பிணக்கப்படுவது, சின்ன சின்ன பதவிகள், வேறுபாடுகளை கொண்டு பிரிந்து நிற்பது உண்மையிலே ஒரு ஆபத்தான நிலைமை தமிழ் மக்களை பொறுத்தவரை. அதுவும் குறிப்பாக இந்த நாட்டுக்குள் இந்த ஒற்றியாட்சி கட்டமைப்பு என்பது உண்மையிலே பிரித்தானியர்களால் கொண்டு வரப்பட்டது பூகோள அரசியல் நலன்களை அடிப்படையாக கொண்டுதான் கொண்டு வரப்பட்டது. இந்த ஆழமான விஷயத்தை நாங்கள் கட்டாயம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏனென்றால் உண்மையில இன்று கூட பிரித்தானிய அரசாங்கத்தாலோ அல்லது இந்திய அரசாங்கத்தாலோ நினைத்தால் அவர்களினுடைய தலையீட்டின் அடிப்படையில் உடனடியாக ஒரு சமஷ்டி கட்டமைப்பு உருவாக்க முடியும், அல்லது தமிழ் மக்களுக்கான ஒரு சுயாட்சி தீர்வை கூட பெற்றுக் கொடுக்க முடியும். ஒரு சுயாட்சியை அவர்கள் செய்யக்கூடிய தீர்வை கூட பெற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் அவர்கள் ஏன் சிந்திக்கிறார்கள் இல்லை என்று சொன்னால், இந்த தெற்காசியாவில் அவர்கள் இலங்கை தீவு என்று அவர்கள் பார்க்கவில்லை. தெற்கு ஆசியாவை பொறுத்தவரையில் தென்னாசிய வலயத்துக்குள் இலங்கை என்கிற ஒரு தீவு ஒரு தரப்பின் கையில் இருக்கிற போதுதான் தங்களால் அந்த தீவை வைத்து கொண்டு ஏனைய நாடுகளை கட்டுப்படுத்த முடியும் என்றுதான் அவர்கள் சிந்திக்கிறார்கள். அதாவது ஜியோ பொலிட்டிக்ஸ், பூகோள அரசியலைத்தான் அவர்கள் முதன்மைப்படுத்தி பார்க்கிறார்களே ஒழிய அவர்களுக்கு இந்த பூகோள நலன்களுக்கு முன்னால் தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பது சாதாரண விடயம். அது அவர்களுக்கு ஒரு பெரிய விடயமாக தெரிய போவதில்லை. ஆகவே அதன் அடிப்படையில் தான் பிரித்தானியா அன்றைக்கு 1833ஆம் ஆண்டே, இன்றைக்கு நாங்கள் பேசுவதற்கு கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் தீர்மானித்த விடயம் இலங்கை தீவு ஒரு தரப்பினுடைய ஆட்சியில் இருக்க வேண்டும்.
அதாவது 48ஆம் ஆண்டு அவர்கள் வெளியேறி போகிற போது கூட நினைக்கிறேன் 1910ஆம் ஆண்டுல இருந்து சேர்போன் அருணாசலம் காலத்தில இருந்து எங்களுக்கான ஒரு சுயாட்சி தீர்வு வேணும் என்று சொல்லி ஒரு சமஷ்டி தீர்வு வேணும்னு சொல்லி அவர்களால கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது. அரசியலமைப்புகள் அவர்களுடைய யாப்புகளுக்குள்ள திருத்தங்களை கொண்டு கொண்டு கோரிக்கைகளை கூட வச்சிருந்தவை. ஆனா அந்த இதெல்லாம் அன்றைய பிரித்தானிய ஆளுநர்களால நிராகரிக்கப்பட்டிருந்தது. காரணம் என்னென்றால் அவர்கள் ஒரு கட்டமைப்பு ஒரு ஒற்றையாட்சிகளை இருக்கணும் என்றுதான் அவர்கள் எண்ணி இருந்தார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் ஆழமா சிந்திப்போம் என்று சொன்னால் நாங்கள் இந்த பிரித்தானியா, இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளை சரியான முறையில அணுகுவதன் ஊடாக அவர்களுடைய கடந்த கால மன எண்ணங்களை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை நிலப்பாடு பெற வேணும். ஒற்றுமை நிலப்பாடு வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரங்களை கொண்டு நாங்கள் இருக்கிறத தக்க வச்சு கொள்றதுக்கான முயற்சிகளை தான் இதுல செய்ய வேணும். முதலாவது அதுல உண்மையில வந்து இந்த பிரித்தானியர் வெளியேறியதன் பிற்பாடு எங்கட தமிழ் தலைமைகள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1976ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்ட காலத்துல அவர்கள் எடுத்திருந்த முடிவு, அதாவது உண்மையில ஆரம்பத்துல 49 இருந்து இலங்கை தமிழரசு கட்சி உண்மையில சமஷ்டி கட்சி என்றுதான் அது ஆரம்பிக்கப்பட்டது. சந்தை செல்வநாயகம் ஐயாவால் பெடரல் பார்ட்டி, அதாவது சமஷ்டி கட்சி என்ற பெயர்ல தான் அது இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்களுடைய அந்த தலைவர்களுடைய தோல்வி கடைசியாக ஒரு தனித்தமிழீழ தீர்மானத்துக்கு கொண்டு போய் விட்டது 1976ஆம் ஆண்டு. அந்த தீர்மானங்கள் கூட உண்மையிலே தூர நோக்கு பார்வையில அந்த தீர்மானங்கள் எடுக்கப்படையில என்றதான் உண்மை. அவர் சரியான தூர நோக்கு பார்வை இருந்திருந்தால் உண்மையில அவசரப்பட்ட அந்த தீர்மானங்களுக்கு அவர்கள் போயிருக்க மாட்டேனும். உண்மையில அந்த தீர்மானம் தேர்தலை வெல்ல வேணும் என்ற நோக்கத்திலையும் மக்களை ஒரு பாரிய உணர்ச்சி வசப்படுத்தி மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற வகையிலேயும் தான் எடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய அது உண்மையிலே ஒரு ஆழமான தூர நோக்கு பார்வையில அது எடுக்கப்படையில் என்றதுதான் இந்த வரலாற்று ரீதியாக பார்க்கிற போது நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில வந்து ஒரு காலமும் இந்த பிராந்திய வல்லரசும் சர்வதேச வல்லரசுகளும் அப்படியான ஒரு நிலைக்கு இடம் கொடுக்குமா கொடுக்காதா என்று கூட அன்றைய காலகட்டத்தில் கூட திட்ட தெளிவாக தெரியும். ஒருபோதும் அது சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று. அப்படியான சூழல்ல அதை எடுத்து கடைசியா நாங்கள் இப்ப ஆரம்ப நிலையில இருந்த கோட்பாடுகள்ல இருந்து பாரிய அளவுக்கு நாங்கள் பின்னோக்கி போயிட்டோம். இப்ப ஆகவே இந்த நிலப்பாட்டுல ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்பது எங்களை பொறுத்தவரையில இந்த நாட்டுக்குள்ள தமிழர்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையுடன் மரபுகளை தாயகத்தில பாதுகாப்பாக வாழ்றதுக்கான சூழலை ஒருபோதும் ஏற்படுத்தாது. அது உறுதியான நம்பிக்கை. அது எங்களுக்கு கடந்த கால சம்பவங்கள் திட்ட தெளிவாக சொல்லுது. இப்ப நடக்கிற சம்பவங்களுக்கும் எங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்லி கொண்டிருக்குது. ஆகவே நாங்கள் இந்த நேரத்துல ஒரு ஒற்றுமை நிலப்பாட்டை ஏற்படுத்தி எங்கட விஷயம் நாங்கள் இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நீக்கி புதிய அரசியலமைப்பு ஒன்று வரையக்குள்ள நாங்கள் எப்படியான ஒரு தீர்வொன்றை எதிர்பார்க்கிறோம் என்ற ஒரு வடிவத்தை எழுத்து மூலமாக ஒற்றுமையா எல்லாரும் கொடுக்கறதுக்கு கூட இப்ப தயாராக இல்லை என்றது ஒரு பெரிய பரிதாபகரமான நிலைமை. ஆகவே இந்த விடயத்துல என்ன பொறுத்தவரையில புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிற தரப்புகளும் தாயகத்தில் இருக்கிற தரப்புகளும் ஒன்றிணைஞ்சு செயற்பட வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம். ஏனென்று சொன்னால் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற தரப்புகள் தாயகத்தில் இருக்கிற தரப்புகளுக்கு குறிக்கப்பட்ட பணங்களை கொடுத்து இயக்குறதுக்கு அப்பால எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரு அரசியல் தீர்வண்டு வரைக்குள்ள எல்லாரும் வந்து ஒரே பிரதிகளை கொண்டு போய் அந்த தரப்புட்ட கொடுக்கக்கூடிய வகையில செய்ய வேணும். அது 10 தரப்பாக இருந்தால் என்ன, 20 தரப்பா இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வண்டு வரைக்குள்ள இதுதான் தீர்வு, எல்லாரும் நாங்கள் கேட்கறதெல்லாம் ஒன்று என்ற வகையில கொடுக்கக்கூடிய வகையில இருந்தால்தான் நாங்கள் இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஓரளவுக்கு ஏனும் நாங்கள் அந்த விடயத்தில இருந்து முன்னோக்கி செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அண்மையில் சுவிட்சர்லாந்திலிருந்து தமிழர்களுடன் பேச்சுவார்த்தையுடன் அரசுடனும் பேசுவதாக இருந்த தூதுவர்கள் வருகின்ற ஒரு சந்தர்ப்பம் உள்ளிருந்து இந்த ராஜதந்திர விடயங்கள் கசியப்பட்டதன் அடிப்படையில் அது தப்பி போனதாகவும் அது இல்லாமல் போனதாகவும் கூறப்படுகின்றது. இதன் பக்கங்கள் தாயகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த விடயங்களை. நிச்சயமாக ஒரு மனவேதனையான விடயம். அதாவது உண்மையில இன்றைக்கு எங்கட பிரச்சனையை பொறுத்தவரையில தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில உள்நாட்டுகள்ல அரசாங்கத்தோட கதைச்சு தீர்வு காண முடியாதுன்றதுக்கு நாங்கள் இன்றைக்கு இல்ல பல பேச்சுவார்த்தைகளை நான் நினைக்கிறேன் ஜார் ஜெயவர்தன காலத்துக்கு பிறகு பிரேமதாசாவில இருந்து சகல தரப்போடையும் நாங்கள் பேசி இருக்கிறோம். ஆனா ஒரு தரப்போடையும் பேசி உருப்படியான முடிவெடுக்கல. சர்வதேச அரங்கில பேசிக்கொண்டிருந்த பேச்சுவார்த்தை தான் துரதிருஷ்டவசமாக ஏதோ ஒரு வகையில பிறகு குழப்பப்பட்டு அது கடைசியாக யுத்தமாக வெடித்து நாங்கள் முள்ளிவாய்க்கால போய் பெரிய அழிவோட மௌனிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டோம். இந்த படிப்பனைவுகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு கிடைக்கிற இப்படியான இந்த ராஜேந்திர சந்திப்புகளை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளணுமே தவிர நாங்கள் அவசரப்பட்டு ஊடகங்களுக்கு சொல்றதும் மற்றவர்களுக்கு போய் விமர்சிக்கிறதுமாக இருந்தால் நாங்கள் முன்னோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல சுவிஸ் நாட்டு தூதுவர் உண்மையில எப்படி ஒரு ஏற்பாட்டை தமிழ் தரப்புகள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு பேசுறதுக்கான ஒரு முன்னகர்வுக்கான தேதியை கொடுத்துச்சு. அந்த தேதியில தமிழ் தரப்பு ஒரு தரப்பு அந்த தேதி தங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்று அறிவிச்சு. அதோட ஊடகங்களுக்கு அந்த விஷயம் வந்ததால அந்த சந்திப்பு பின்தள்ளப்பட்டது. ஏனென்றால் அவர்களுக்கும் வேற பக்கத்தாலே அழுத்தங்கள் இருக்கும். அதாவது ஏன் இப்படியான முன்னகர்வு உங்களால திடீரென முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லி இதுல நாங்கள் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள், அது வேறு ஒருவருடைய நிகழ்ச்சி நிரலில் தான் அது முன்னெடுக்கப்படுது, அவர்களுடைய நோக்கங்கள் வேறு என்று நாங்கள் சாத்திரகாரர் போல வெளியில இருந்து சொல்லக்கூடாது. நாங்கள் டேபிளுக்கு போகணும். டேபிள்ல போய் கதை கேட்கல எங்கட நிலப்பாட்டை உறுதிப்பட சொல்லணும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுதான் எங்கட நிலப்பாடு, இந்த நிலப்பாட்டின் அடிப்படையில நீங்கள் ஒரு மத்தியஸ்தத்தை வைக்கணும், இல்லாட்டி இவர்கள் சொல்லணும் யார் அந்த மத்தியஸ்தத்துக்கு வர வேண்டும். உண்மையில தமிழர் தரப்பை பொறுத்தவரையில ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட இப்ப இருக்கிற சூழலை நாங்க பேசணுமாண்டா டேபிள்ல இந்தியா இருக்கும். அது இந்தியாவுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். என்னன்னு சொன்னால் இன்றைக்கு எங்கட கடந்த கால போராட்டத்தின் பின்னடைவுகள், அரசியல் ரீதியான செயற்பாடுகளின் பின்னடைவுகள் எல்லாவற்றுக்கும் முட்டுக்கட்டையாக அல்லது தடையாக இருந்த தரப்பு யாருன்றதை நாங்கள் சரியான முறையில விளங்கி கொண்டுட்டோம். அப்ப விளங்கி கொண்டால் பல வெளிநாடுகள் மேற்குலக நாடுகள் எடுத்த முன்னகர்வுகள் யார் எந்த தரப்பால தடுக்கப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனபடியால நாங்கள் உறுதியா நிற்கணும். என்னென்றால் மூன்றாம் தரப்பு மத்தியத்துக்கு சுவிஸ் அரசாங்கம் முதன்மைப்படுத்த வேணும். இந்திய தரப்பு பிரித்தானிய தரப்பு கட்டாயம் காமன்வெல்த் நாடுகளினுடைய கட்டமைப்பா இருக்கிறது பிரிட்டிஷ் தான். அப்ப பிரிட்டிஷ், அமெரிக்கா, இந்திய தரப்பு, அதுல இந்திய தரப்பு முதன்மை ஸ்தானத்துல இருந்தால்தான் அந்த மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் என்றது சரியான முறையில இருக்கும். ஆகவே அப்படி ஒரு மத்தியஸ்தத்தின் மூலமாகத்தான் அரசாங்கங்களை நாங்கள் ஓரளவுக்கேனும் ஒரு நிலப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். ஏனென்றால் இப்ப இருக்கிற ஜியோபாலிட்டிக்ஸ் பூகோள சூழலை பார்க்கிற போது இலங்கைத்தீவை மையம் கொள்ற நாடுகள் ஒவ்வொன்றும் மத்திய அரசாங்கத்தை தங்கட கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும்னு தான் விரும்புறாங்களே ஒழிய அவங்க யாரும் தமிழ் மக்களின் பிரச்சனையில பெரிய அளவுக்கு கர்சனை கொண்டதாக இல்லை. ஆனபடியாக இப்படி சூழல்கள் மாறிக்கொண்டிருக்கிற இந்த சூழல்ல தமிழர் தரப்பும் தங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டு மாறி மாறி விமர்சிச்சு கொண்டு இருக்கிறதால என்ன பொறுத்தவரையிலும் இது ஒரு ஆபத்தான சூழலாத்தான் எதிர்காலத்துல மாறப்போம். ஆகவே நாங்கள் ஒரு இன்னும் மோசமான ஒரு ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ள எங்கட இனம் போய் அழியறதுக்கான வாய்ப்புகள் தான், ஏது நிலைகள் தான் உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்களை எங்கட தமிழர் தரப்பு உருவாக்குது. ஆகவே இந்த நேரத்துல என்ன பொறுத்தவரையில இப்படியான அரசாங்கங்கள், சுவிஸ் அரசாங்கம் போன்ற தரப்புகள் அழைக்கிற போது நாங்கள் டேபிளுக்கு கட்டாயம் போய் அவர்களோட கதைச்சு எங்கட விஷயம் இதுதான், நீங்கள் இதன் அடிப்படையில நாங்கள் இவ்வளவு காலம் பாதிக்கப்பட்டுட்டோம், ஆகவே நாங்கள் ஒரு சுயநிர்ணய அதாவது சுயாட்சி அடிப்படையில எங்களுடைய பிரதேசங்களை ஆள்றதுக்கான அதிகாரங்கள்
பகிரப்பட வேணும். அதற்கு சரியான பொருத்தமான அரசியல் கட்டமைப்பு சமஷ்டி அரசியலமைப்பு தான் என்றதை வலியுறுத்தி அது புதிய அரசியலமைப்பின் மூலம்தான் கொண்டு வரப்பட வேண்டும் என்றதை நாங்க தெளிவுபடுத்தி ஒரு மத்தியஸ்த தரப்பை வச்சு நாங்க நகர்த்துவதன் மூலம்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியுமே தவிர, இல்லை என்று சொன்னால் அது இன்னும் ஒரு ஆபத்தான சூழலைத்தான் எங்களுக்கு உருவாக்கக்கூடியதாக தமிழ் தரப்பினுடைய பிரிவினைகளும் இப்படியான பலவீனமான செயற்பாடுகளும் வழிவகை செய்யப்படும். இப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒற்றை ஆட்சியாக இருக்கலாம், சுயாட்சியாக இருக்கலாம், நாங்கள் தனி இடம் என்றெல்லாம் கேட்டு போராடி இருந்தோம். இது எதுவும் கிடைக்காத சூழ்நிலைகளால் இப்பொழுது ஒற்றை ஆட்சியாக இருக்கலாம், சுயாட்சியாக இருக்கலாம். இதை தருவதற்கு ஏனைய அரசாங்கங்கள் இவ்வளவு எத்தனையோ பேச்சுவார்த்தையின் பின் எல்லாமே மலங்கடித்த நிலையில் இன்று இருக்கின்ற அரசாங்கம் அப்படி ஒரு நிலைக்கு முன் வருவதற்கான வாய்ப்புகள் வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் அரசாங்கம் வருவதற்கான சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும். அல்லது அரசியல் தலைமை ஒரு இனத்துக்கான விடுதலை அரசியலுக்கான கட்சிகள் என்று சொன்னால் என்ன பொறுத்தவரையில அரசியல் தலைமைகள் ஒரு நடக்காத காரியத்தை நடத்தி முடிக்கிறது தான் தலைமை. ஆனபடியாக அந்த தலைமத்துவம் அப்படி மாற வேண்டும். இன்றைக்கு போராட்டம் எல்லாம் சாத்தியம் இல்லை என்ற ஒரு காலகட்டம் இருந்த போது போராட்டத்தை போராடி சாதனைகளை சாதித்த காலம் இருந்தது. துரதிருஷ்டவசமாக அந்த போராட்டம் மௌனித்து விட்டதுன்றதுக்காக போராட்டம் தவறென்று நாங்க சொல்லலாது. போராட்டம் எங்கள் மீது திணிக்கப்பட்டது. அந்த திணிக்கப்பட்ட போராட்டத்தையும் வெற்றிகரமாக பல இடங்கள்ல நடத்தி சாதிச்சிருக்கிறோம். ஆனா துரதிருஷ்டவசமாக அது மௌனிச்சிட்டது. ஆனா அதுக்கு பிறகும் நாங்கள் அதன் தியாகத்தின் அதன் உச்ச வெற்றியின் வரையறைய வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த அரசாங்கம் இல்லை எந்த அரசாங்கம் வந்தாலும் எங்களுக்கு தீர்வை தங்க தாம்பாளத்துல வச்சு தரப்போறது இல்லை, தரமாட்டாங்க. அப்படி தந்திருப்பாங்களா இருந்தா நாங்கள் இவ்வளவு தலைமுறையும் அழிஞ்சிருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது, போராடி இருக்க வேண்டிய தேவையும் வந்திருக்காது. ஆகவே இந்த அரசாங்கம் என்ன பொறுத்தவரையில தீர்வு தரமாட்டுது. ஆனால் இந்த அரசாங்கத்தை நாங்கள் ஓரளவுக்கேனும் தீர்வு தரக்கூடிய வகையில கொண்டு வரத்துக்குரிய சூழலை நாங்க உருவாக்க வேணும். இத உருவாக்காமல் இருக்கிறது தான் தவறு. நாங்கள் இப்படியே இவர் போனா இன்னொருத்தர் வருவார், அவர் தருவார், இவர் தருவார் என்று இலவு காத்த கிளி போல இருக்கிற போது அவங்க மற்றவளமா எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய உரிமைகளையும் அழிச்சு கொண்டு போறாங்க ஒவ்வொரு கட்டமாக. இன்றைக்கு கிழக்கு மாகாணம் அழிவடைந்து இன்றைக்கு வடக்கில கிபிலோயா திட்டம், இன்றைக்கு முல்லைத்தீவு வவனியா மாவட்டங்கள் கபலீகரம் செய்யறதுக்காக வந்து கொண்டிருக்கு. அவை இப்படியே போயிட்டா நாங்கள் எங்க போறோம்? ஒன்றுமே இருக்காமல் சில விட இந்த நாட்டில இருக்கிற மலையக மக்கள் முஸ்லிம் மக்களுக்கு கூட இருக்கிற உரிமைகள் கூட இல்லாமல் நாங்க வாழ்ற ஒரு அபாயகரமான சூழல் எதிர்காலத்துல உருவாக போகுது. அப்படித்தான் நிலவரங்கள் போய்கொண்டிருக்கு. ஆகவே இந்த சூழல்ல தமிழ் தரப்பு சரியான ஒரு ஒற்றுமை நிலப்பாட்டை எடுத்து இந்த அரசாங்கம் தீர்வு தர்றதுக்கான சூழலை நாங்கள் புறச்சூழலால ஏற்படுத்தாட்டி அது சாத்தியம் இல்லை. இந்த அரசாங்கத்தோட நேரடியா பேசியோன்னு சரி வராது. அவர்களுக்கு உதவி செய்யற தரப்பு அல்லது அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துற தரப்புகள் மூலமாகத்தான் நாங்கள் அதனை கொண்டு வர முடியுமே தவிர இல்லை என்றால் அது சாத்தியம் இல்லை. உண்மையான விட திரு சபாகோதாஸ் அவர்கள் கூறியது போலவே ஒரு ராஜதந்திர ரீதியான நகர்வுகள் இல்லை என்று சொன்னால் தமிழ் சமுதாயத்துக்கு எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் எங்களுக்கான ஒரு விடிவோ அல்லது எங்களுக்கான ஒரு தனித்துவமோ இருக்க போவதில்லை என்பது உண்மை. இதற்கு முக்கிய புள்ளியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த இணைவின் மூலம், இணைவின் கீழ் அனைவரும் இணைந்த ஒரு அறிக்கை மூலம் அதை புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற நாடுகளில் அவர் கூறியது போல ஆளுமைக்குரிய இலங்கை அரசாங்கத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் ஓரளவுக்கு வைத்திருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கின்ற இந்தியா அதுபோன்று மற்ற நாடுகளை இணைத்து அதற்கான ஒரு செயற்பாட்டை கொண்டு வராத பட்சத்தில் தமிழர்களுக்கான முடிவு கட்டப்போவதில்லை என்பது உண்மையான விடயம். இதற்கு அரசியல்வாதிகளும் மக்களும் இணைந்து நிற்க வேணும். அதுபோன்று புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற அனைத்து அமைப்புகளும் இதற்கான ஒரு முன்னோக்கான பயணத்தில் ஈடுபட வேணும். அதன் மூலமே ஒரு சரியான விடிவு கிடைப்பதற்கான ஒரு தமிழர்களுக்கான சுயநிர்ணய அல்லது தன்னாட்சியோ இது என்றாலும் கிடைப்பதற்கான ஒரு வழியை முதல் தேட வேண்டும் என்பதுதான் உண்மையான சபாவின் அந்த கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று இந்த விழிப்பு நிகழ்வோடு இணைந்திருந்தவர் சபாகோதாஸ் அவர்கள். இவர் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் அது மட்டுமல்ல ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் அரசியல் ஆய்வாளர், அது மட்டுமல்லாமலுக்கு பல விடயங்களை யதார்த்தமாக தமிழர்களுக்கு என்ன தேவை என்று பேசக்கூடிய ஒருவராகவும் பொது வேலை திட்டங்களில் தன்னை அர்ப்பணித்து செயலாற்றி கொண்டு வருகிறவராகவும் இருக்கின்றார். அவர் இன்று எங்களோடு இணைந்திருந்தார். நன்றி சபா, இந்த விழிப்பிலே இணைந்திருந்தமைக்கு. நன்றி.
மீண்டும் அடுத்த விழிப்போடு இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். விழிப்பு. தொடரும் அடக்குமுறைகளை, ஆக்கிரமிப்புகளை, அரச பயங்கரவாதத்தை வலிந்து திணித்து எம்மை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை, அங்கங்கே வந்தமரும் புத்தரை, மத திணிப்பை, மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு. விழித்தெழு. விழிப்பு.